ஆட்சியில் இது இல்லைங்கிறது பங்கு இல்லைங்கிறது திமுகவுடைய ஒரு இந்த குரல், அழுத்தமான குரல். யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி, வாக்காளருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை வந்து மாற்றி அமைச்சாதான் இப்போ சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து திமுகவுடைய இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு காரணம். விசிகா வந்து தலித்து மக்களுக்காண்டி இது பண்ணக்கூடிய ஒரு கட்சி, கொடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் அது. ஆனால் விஜய்க்கு வந்து ஆதரவு அளித்தவர்கள் ஃபுல்லாக வந்து தலித்துகள். இப்போ கட்சி இங்கே இருக்கு, ஆதரவு அங்கே இருக்கு. திருச்செந்தூர் இந்த மாதிரிலாம் காப்பாற்றி காயல்பட்டினம். ஆனால் என்ன அந்த முஸ்லீம்கள் எப்படின்னா அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள். அங்கெல்லாம் வந்து அரசியல் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. இந்த சிட்டிகளில் இருக்க முஸ்லீம்ஸ் அவங்க தான் வந்து விஜயை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசத்துல பிஜேபியோட திமுக அலைன்ஸ் வைக்கக்கூடிய, திமுக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும். இந்த தாவேகா வந்து உருவாக்கின தாயே வந்து பாஜக தான். இந்த கேள்வியை நீங்க திருமாசாரத்தை தான் கேட்கணும். என்னமோ அவர் தான் சொன்னாரு RSS சுட்டி கள்ள குழந்தைண்டாரு. சரி, இப்போ வந்து அவர் தான் போயிருக்காரு. ஜவஹர்லால் சார் அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு, இனிமேல் நாங்கள் வந்து தனி சின்னத்துல நிற்போம். அது எப்ப கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் இல்லை சார், உன்னால நாங்க வீணா போயிட்டேன்னு சொல்றாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் புதுமடம் ஜாஃபர், பத்திரிகையாளர். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு மாபெரும் மாற்றம், கற்பனை செய்ய முடியாத காட்சிகள்லாம் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. நீங்க கற்பனை IUML அமைச்சரவையிலே பங்கேற்கும் என்பதோ, விசிகாவிலே வந்து வன்னியரசு போன்றவர்கள் வந்து பதவி அமைச்சராவார்கள் என்பதோ இதுவரைக்கும் யாரும் கனவு காணாத நிஜமாக மாறி இருக்கிறது. இந்த அரிய நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களை மாதிரி பத்திரிகையாளர் வேணா வந்து இது காணாமல் இருக்கலாம், கனவு காணாமல் இருக்கலாம். என்னை போல களம் வந்து யதார்த்தங்கள் தெரிஞ்ச ஆட்களுக்கு இது ஒன்றும் பெரிய இதாக தெரியல, மாற்றமாக தெரியல. தேர்தலுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த மாற்றங்களை பற்றி ஓரளவு வந்து இதாக முடிச்சு தெரிந்து கொள்ள முடிச்சு. இல்லை, 2 திமுக அதிமுக என்ற 2 பெரிய கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் 2 நிலைப்பாடு கிடையாதுன்னு செல்லூர் ராஜு கூட விக்கிரவாண்டி மாநாடு, விஜய் மாநாடு நடந்த போது கூட அப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை. தமிழ்நாட்டிலே வந்து அப்படி ஒரு சூழலை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 80களின் காலகட்டத்திலே வந்து காங்கிரஸுக்கு தனக்கு நிகரானதல்ல, கூடுதலாகவே 114 சீட்லாம் கொடுத்து பார்த்தாரு. அட்டர் ஃபிளாப், அதெல்லாம் பெரிய ஃபெயிலியர் மாடலாக மாறுச்சு. அப்படிலாம் ஃபெயிலியர்னு நீங்கள் ஒன்று வந்து சொல்ல அப்படின்னு சொன்னாங்களே. செல்லூர் ராஜு மறுத்தாரு, நாங்கள் ஒருபோதும் வந்து செல்லூர் ராஜு வந்து மறுத்துட்டு இருக்கட்டும், அது அதிமுகவின் குரல் தானே, அதிமுக குரல். பட் எல்லாருடைய குரலுமே வந்து ஆட்சியில் இது இல்லைங்கிறது பங்கு இல்லைங்கிறது திமுகவுடைய ஒரு இந்த குரல், அழுத்தமான குரல். திமுக வந்து மெஜாரிட்டி வந்து இல்லாத போது கூட 96 சீட்டு 96 எம்எல்ஏ சீட்டை வச்சுக்கிட்டு கூட இந்த கட்சிகள் பிற கட்சிக்கு அவங்க ஆட்சியில் இது கொடுக்கல, பங்கு கொடுக்கல. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது 96 சீட் இருந்தோம். 96 சீட்டு 2006 இல்லையே, 2006-2011 அப்போ கூட வந்து ஒரு மைனாரிட்டி அரசை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 வருஷம் இது பண்ணாங்க, கூட்டணி ஆதரவோடு. ஆனால் எந்த மினிஸ்ட்ரிலையும் அவங்களுக்கு இது கொடுக்கல, பங்கு கொடுக்கல. அப்போ வந்து பாமக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாமக ரொம்ப பெரிய அளவில் கூடுதல் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனால் இது காங்கிரஸ் இருந்துச்சு. பங்குங்கிற பேச்சுக்கே அப்ப அது வந்து ஒரு கோரிக்கையா மாறல சார். 1967 கன்னியாகுமரி இவர் காகிதம் இல்லத்து வந்து இந்த குரல் வச்சார். 67 பேசியிருக்காரு. 67 பேசி கூட்டணி ஆட்சி வேண்டும். ஆமா, கூட்டணி ஆட்சி சொல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இது பங்களிப்பு வேணும். அந்த பங்களிப்பு வந்து அப்போ வந்து திமுக அரசு வந்து கொடுக்கறதுக்கு இது ஒரு காகித இல்லத்தின் கோரிக்கையை விஜய் தான் நிறைவேற்றிருக்காரா? விஜய் தான் நிறைவேற்றிருக்காரு. திமுக நிறைவேற்றவும் இல்லை, அதை பத்தி பரிசீலிக்கவும் இல்லை. சரி, நீங்க இது நிறைவேற்றாத ஒரு அரசியல் கட்சி காலந்தோறும் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கணுமா? நான் சொல்ற கொள்கை நிலைப்பாட்டை இல்ல, மாற்றி அதிகார நிலைப்பாட்டை அதிகார நிலைப்பாட்டை அந்த யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி, வாக்காளருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை வந்து மாற்றி அமைச்சாதான் இப்ப சக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து திமுக இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம். இளைய சமுதாயம் இது போடக்கூடிய வாக்காளராக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுது, என்ன மாதிரி அவருடைய ஐடியாக்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல வந்து ஆட்சி நடத்த முடியும்.
இப்போ எல்லாமே வந்து இது மீறி போயிடுச்சு, கை மீறி போயிடுச்சு. உங்கள்ட்ட எதுவுமே பெருசா இரண்டு திராவிட கட்சி இதை எதிர்பார்க்கலையா? இரண்டு கட்சியுமே இதை வந்து எதிர்பார்க்கல. அவருடைய இல்ல எடப்பாடி வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இல்ல எடப்பாடி ஜெயிச்சிருன்னு எல்லாமே ஒரு இந்த வியூகங்கள்ல இருக்காங்கல்ல, வகுப்பாளர்களை வச்சு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஒரு இது கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ இதாவது இவ்வளோ வாக்காளர் இப்படி ஒரு கதை தான் தவிர எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படவில்லை. மக்களுடைய மௌன புரட்சியும் மக்களுடைய யதார்த்தங்களையும் கல யதார்த்தங்களையும் எவனுமே தெரிஞ்சுக்கல. திமுக தெரிஞ்சுக்கல, அண்ணா திமுக தெரிஞ்சுக்கல. இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து ரொம்ப சைலன்ஸாக வந்திருக்கு. நீங்கள் இதை பத்திரிகையாளர்கள் இதை வந்து பெருசா வந்து இது ஒன்று தவறிட்டாங்க, கணிக்க தவறிட்டாங்க. பெரிய யாருமே கவனிக்கல. ஆமாமா, ரெங்கராஜ பாண்டியன் என்ன சொல்றாரு, 10 சீட்டுக்கு மேல வராது, 5 சீட்டுக்கு மேல வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வந்தால் நான் இனிமேல் இதை பத்தி நான் பேச மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் இதை கணிக்கல. அப்போனா என்ன அர்த்தம்னா யதார்த்தங்களுக்கு அவளுக்கு பெரிய இது இல்லைன்னு அர்த்தம், தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். பத்திரிகையாளங்கிற ஒரு கலா யதார்த்தங்களை வந்து இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவனுடைய இது குரல் வந்து அந்த இதுடைய குரல் தான், மக்களுடைய குரல் தான். ஆனா இப்போ வந்து பத்திரிகையாளர் வந்து இது குரல் கிடையாது, மக்களுடைய இதை குரலா இல்லை. இவன் பேமெண்ட் தரானா அவனுடைய இதாக மாறிட்டாங்க, குரலா மாறிட்டாங்க. அதான் பெரிய சிக்கல். இல்ல கணிக்க தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்ல சார், குரல் அவனுடைய பொறுப்பை வந்து இல்லாம ஆயிடுச்சு. பத்திரிகையாளருடைய இது பொறுப்பு என்ன சொல்லுங்க. இன்னொன்னு, அதிகார வர்க்கத்துல வந்து அவர் கோவித்துக் கொள்வாரோ, இவர் கோவித்துக் கொள்வாரோ, அவர் எதை நம்மளை தப்பா நினைப்பாரோ, அல்லது அவங்க நம்மளை வந்து வேற மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு அப்படின்னா சிந்திக்கவே முடியாது. அந்த ஸ்டாண்டே தப்பு. ஒரு பத்திரிகையாளர் வந்து பிளாங்கா இருக்கணும், எந்த குழியும் முந்து சாராதவனா இருக்கணும். அன்னைக்கு என்ன கலை யதார்த்தமோ அதை மட்டும் வந்து சொல்லவனா இருக்கணும். அதான் அவன் வந்து ஆக்சுவலா இவன் பத்திரிகையாளர். செக்ரட்டரியேட்லயோ மினிஸ்டர்ட்டையோ ஒரு இதை வச்சு கான்டாக்டை வச்சுக்கிட்டு சமஸ் வந்து அதை கரெக்டா கணிச்சிட்டாரா? சமஸ் கரெக்டா கணிச்சாரா? கண்டிப்பா கணிச்சிருக்காரு. உங்கள்கிட்ட சொன்னாரா முன்கூட்டியே? எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. எனட்டின்னு இல்லை, அவருடைய சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு? ஆட்சி மாற்றம் வரப்போகுதுனாரா? ஆமா, ஆட்சி மாற்றம் பெரிய அளவுல பெரிய மாற்றங்கள் சொல்லிக்க. தேர்தல் முடிவுக்கு முன்பு வந்து ஒரு கட்டுரை வந்து ஆட்ட திருப்பர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு எழுதுனாப்ல சிந்தையில. ஆட்டத்திருப்பாரு, இது வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளு. ஆட்டத்தை வந்து இதோட மாற்றி அமைக்க கூடாது. ஆட்டத்திருப்பர்னா ஒரு வேற ஒரு ஆட்டம் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, இடையில ஒருத்தருக்கு வந்து அந்த ஆட்டத்தை இது பண்ண சேஞ்ச் பண்றாரு அப்படின்னு எழுதினாரு ஒரு. இல்ல சார், நீ சில பத்திரிகையாளர்கள் வந்து இதான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஆட்சி மாற்றங்கள் வரும் போகணும். அந்த பத்திரிகையாளருடைய இது குரல் வந்து பெரிய அளவில் இது பண்ண ஒழிக்கல. அதான் பெரிய சிக்கல். விவாதங்களையோ மற்ற இதுலயோ ஒழிக்கல. அதுக்கு காரணம் திமுக எல்லாத்தையும் போட்டு அனுப்பிடுச்சு. சரி, இப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, அதிமுக தான் வந்து திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக இடத்தை தான் தாவேகா பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டைல் முழுக்க திமுக ஸ்டைல் மாதிரி இருக்கு. என்ன ஸ்டைல் அது? அவங்களுடைய வந்து காங்கிரஸை இணைத்துக் கொள்வது, விசிகாவை இணைப்பது, ஐயுஎம்எல்ஏ அழைப்பது, இடதுசாரிகளை அழைப்பதுன்னு பார்க்கும்போது அந்த திமுக ஆட்சிக்கு என்ன விதமான தன்மை இருக்கோ அந்த தன்மையில வந்து நான் சொல்ற நிர்வாக தன்மை. நீங்க அப்படி சொல்ல கோட்பாட்டு ரீதியா அவங்க ஒரு மதச்சார்பற்றது அணியை அது திமுக தானே இதுக்கு முன்னாடி செஞ்சு. ஏன் வந்து திமுக இல்ல அந்த அணியை வந்து இது ஒரு, ஏன்னா நீங்க பிஜேபியோட இருக்கிற அதிமுகவை மதச்சார்பற்ற அணியா பார்க்க முடியாது இப்போ சார். நீங்க இப்படி பாருங்க, விசிகா வந்து தலித்து மக்களுக்காண்டி இது பண்ணக்கூடிய ஒரு கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் அது. ஆனா விஜய்க்கு வந்து ஆதரவு அளிச்சவர்கள் ஃபுல்லா வந்து தலித்துகள். இப்ப கட்சி இங்க இருக்கு, ஆதரவு அங்க இருக்கு. இப்போ முஸ்லீம்கள்கிட்ட வந்து சில முஸ்லீம்கள் பெண்கள் வந்து நிறைய வந்து தாவேக்காவுக்கு இது பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க விஜய். இல்ல இப்ப திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய வாக்கு வங்கி தான் திமுகவை காப்பாத்தி இருக்கு பல இடத்துல. சில இடத்துல சேப்பாக்கத்துல, துறைமுகத்துல, பாளையங்கோட்டையில, ராமநாதபுரத்துல, திருச்செந்தூர், இந்த மாதிரி எல்லாம் காப்பாத்தி, காயல்பட்டினம். ஆனா என்ன அந்த முஸ்லீம்கள் எப்படின்னா அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள். அங்கெல்லாம் வந்து அரசியல் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. இந்த சிட்டிகள் இருக்க முஸ்லிம்ஸ் அவங்க தான் வந்து விஜயை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறைந்த சதவீதம், குறைஞ்ச ஒரு நியாயமான சதவீதம். பெண்கள் வந்து இதான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதிகமாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சி வந்து என்னவாக மாறும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இப்போ வந்து ஊழல் யாருக்குமே அனுபவம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே. அமைச்சர்களா வந்திருக்கலாம், அப்படி ரொம்ப இளம் வயதுக்காரர்களா இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்துச்சு? இல்லை, எம்ஜிஆர் கூட அனுபவஸ்தர்கள் நிறைய பேர். அதே மாதிரி இங்கேயும் செங்கோட்டை இருக்காரு, மற்ற ஆட்களாக இருக்க, அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்கா, படித்த ஆட்கள் இருக்கிறது நிறைய பேர் இருக்க, டாக்டர்ஸ் இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை? இல்லை, ஒரு சிலர் தானே இருக்காங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. அட்மிஸ் பெட்டிக்கிறாங்க சார். அதிகாரங்கிறது, ஆட்சி அதிகாரங்கிறது இருக்கிற நிர்வாகத்திட்ட இருந்து இது பெற்று வந்து ஆலோசனைகள் பெற்று அது சரியா இல்லையான ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவங்க ஆட்சி செய்யறது அவங்க ஆட்சியாளர். இதில் என்ன நீங்கள் சரி, இப்போ காங்கிரஸை வந்து தன் பக்கம் வைத்து கொண்டிருப்பதனால பாஜக சும்மா இருக்குமா? மத்திய அரசாங்கம் சும்மா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசத்துல பிஜேபியோட திமுக அலையன்ஸ் வைக்கக்கூடிய, திமுக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஏன்னா என்ன காரணம் கேட்டால், திமுக என்ன ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சோ முஸ்லீம்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சு, அந்த 3 மக்களுமே வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணலைங்க போது திமுக எதுக்கு வந்து நம்ம வந்து இன்னமும் பிஜேபி வந்து எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது குரல் அங்கே வந்து இருக்க தொடங்குது. திமுகக்குள்ளேயே ஒரு குரல். சரி, அந்த வாக்கு வங்கி அப்போ அவங்களுக்கு இன்னும் போயிரும்ல, மிச்சமும் போயிரும்ல சார். இஸ்லாமியர் இப்போ பிஜேபி பக்கம் போனால் இஸ்லாமியர் வாக்கு வங்கி. சரி, பிஜேபியில் ஒரு இது இருக்குல்ல, வாக்கு வங்கி இருக்கா இல்லையா? வாக்கு வங்கியா? ஆமா, இருக்கா இல்லையா? பிஜேபிக்குன்னு ஒரு இருக்க வாக்கு வங்கி இருக்கா? ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. இப்போ இந்த தேர்தலில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எவ்வளோன்னு சொல்லுங்க. இந்த தேர்தல் அப்படி பொதுவாக சொல்லுங்க. பொதுவான இந்த தேர்தலில் 3% பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல் முன்னாடி உள்ள தேர்தலில் 11 பெற்றிருக்காங்க. அந்த இது பண்ணுவாங்கல்ல, ரீட்டைன் பண்ணுவாங்கல்ல, உள்ள இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, சான்சஸ் இருக்குல்ல. அப்போ வந்து பிஜேபி வந்து அலையன்ஸ் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால என்ன ஆதாயம்? எது? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. என்ன ஆதாயம் இருக்கு? அரசியல் ஆதாயம். 29 பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வந்து சூழல் வரும். பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் திமுக சப்போர்ட் பண்ணும். 99, 98 இது உங்களோட கற்பனையா? கற்பனை கிடையாது, பொதுவாக இது யதார்த்தம் தான். பொதுவா நாங்க பேசலாம் கற்பனையா தான் சொல்லிட்டு இப்போ கற்பனைன்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? தாவக வந்து ஆட்சிக்கு வரும். எப்ப சொன்னீங்க? நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்க சொன்னீங்க உங்களை வந்து அதீத இது வந்து அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து சரி பைத்தியான்னு சொன்னீங்க. நான் சொல்லல. கீழே வந்து கமாண்ட்ல வந்து இந்த குஞ்சு வந்து அணில் குஞ்சுன்னு சொல்லி கேவலமா போட்டாங்க. அதை பத்தி ஒண்ணும் கிடையாது சார். பட் வந்து யதார்த்தம் எதை. சரி, இப்போ வந்து பாஜக எதிர்ப்புல விஜய் வந்து ஸ்ட்ராங்கா நின்றுவாரா? நின்றுதா? இப்போ எந்த நம்பிக்கையில இந்தியன் முஸ்லீம் லீக் போயிருக்கு, விசிகா போயிருக்கு, சனாதன எதிர்ப்பு அப்படி இப்படிலாம் பேசிவிட்டு விசிகா உள்ள போகுது. தாக்கு பிடிப்பாங்களா? கண்டிப்பா தாக்கு. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. வேடிக்கை தான் பார்க்க முடியுது. கவர்னருடைய புரோட்டோகால் சார். நீங்க திரும்ப அதே விஷயம் பேசாதீங்க. கவர்னருடைய புரோட்டோகால். சட்டப்பேரவை மாறிடுமா? சட்டப்பேரவையில் இப்போ என்ன அதான் பண்ணாங்க, இதான் பண்ணாங்க, வந்தே பாரமா பண்ணாங்க. சரி, சட்டசபை தானே இவருடைய கண்ட்ரோல். சரி, இந்த பிஎம்சி திட்டத்துக்கெல்லாம் போய் ஆர்எஸ்எஸ் காரங்க போய் பாக்குறாங்க. முதலமைச்சர் எல்லாரும் தான் பார்ப்பாங்க. சிஎம் இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. வந்து முஸ்லீம்கள் தான் அவரை போய் வந்து பரிசீலனை செய்யறதா சொன்னாங்க. நீ கூட முஸ்லீம்களுடைய இந்த அதிபர்களை போய் சந்திச்சிருக்க, தொழிலதிபரை போய் 2 பேரும் சந்திச்சிருக்க. சரி, ஆனா சிஎம் தெரிஞ்சிச்சா எல்லாரும் தானே சந்திக்கணும். நான் சந்திக்க கூடாதுன்னு சொல்லல. அப்புறம் என்ன இருக்கு? பாஜக அவங்களை வந்து தங்கள் பக்கம் திருப்புவதற்கான வேலையை செய்வாங்களா? இல்ல அதெல்லாம் வேலை செய்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சந்திச்சு தான் ஆகணும். மோடியை சந்திக்கணும், டெல்லி போய் எல்லாரையும் சந்திக்கணும். அப்போ வந்து நீங்க என்ன சொல்ல முடியும்? பாஜக தான் உருவாக்குச்சுன்னாங்க. அப்புறம் பாஜக சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. எது உண்மை, எது பொய்? எது உண்மை? இந்த தாவேகா வந்து உருவாக்குன தாயே வந்து பாஜக தான். இந்த கேள்வியை நீங்க திருமாசார்ட்ட தான் கேட்கணும். என்னமோ அவர் தான் சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் சுட்டி கள்ள குழந்தைண்டாரு. சரி, இப்போ வந்து அவர் தான் போயிருக்காரு. சரி, அதனால நீங்க இந்த கேள்வியை திருமாசார்ட்ட அந்த கருத்து திருமாவளவனின் கருத்து மட்டுமே அல்ல. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்பயும் பல பேர்னா யாராரு இல்லைங்க, அதாவது பிஜேபி எதிர்ப்பாளர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல இருதுருவ அரசியல பாஜக ஒரு ஆளை வச்சு உடைச்சிட்டாங்க. சரி,
அதனால மெல்ல மெல்ல ஊடுருவி ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் அகற்றிட்டு இவங்க வந்துருவாங்க சார். எல்லாத்துக்கும் பிஜேபி சொல்லாது சார். அந்த அந்த நரேட்டிவ்ஸ் வந்து இது பண்ண எடுபடாம போச்சு சார். நீங்க எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அவர்கள் உள்ள வந்துடும் வெளியே போயிடும் இந்த மாதிரியே சொல்லி அந்த நரேட்டிவ்ஸ் வந்து எடுபடாம போச்சு. அப்ப வேற எதுவும் பேசுங்க. மத்தியில் அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. ஆமா சார். அவங்க தான் நிதி கொடுக்கணும், மாநிலத்திற்கான எல்லா பங்களிப்பையும் அவங்க செய்ய வேண்டிய இடத்துல தானே இருக்கிறாங்க. அவங்க அப்படி ஒண்ணு கட்சியே இல்லைன்னு எப்படி நம்ம இல்லைங்க. பல மாநில கட்சிகளை அவங்க உடைச்சிருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி அதிமுகவை அவங்க தான் உடைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அதுக்கு இன்னும் இதாகிறீங்க? திமுக உடைக்க போறாங்க நீங்க தான் சொல்லிட்டு தெரிய. திமுக உடைக்க போறல, அலையன்ஸ் வைக்க போறான்னு சொல்றேன். நீங்க இப்ப அலையன்ஸுங்கிறிய, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க உடைக்க போறாங்க. உடைக்க போறாங்கல்ல சார், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது இது பண்றதுக்கான எல்லா இதுவும் இருக்கு சார். அதுல கட்சி கட்டுக்கோப்பா, திமுக கட்டுக்கோப்பா இருக்குறாங்க. நீங்க வந்து ராசா பேசுனது திமுக இந்த கோப்போட கட்டுக்கோப்போட தான் பேசினாரா? உணர்ச்சி வசப்பட்டு தப்பா பேசிட்டாங்க. அங்க உணர்ச்சி வசப்படுத்தாங்க. பிடிஆர் என்ன பண்ணாரு? பிடிஆர் அரசியல் ஓய்வு பெற்றார். அப்புறம் என்ன இருக்கு? இல்ல அவரு ஒரு வழக்கமான பாலிட்டிஷியன் கிடையாது. ஜெனியூனான ஒரு கேரக்டர். வேணாண்டு போறாரு, என்ன செய்ய முடியும்? அவரு நார்மல் அரசியல்வாதி. அவர் மட்டும் ஜெனோடுக்கிறியா? 10 பேரு இல்ல. அவர் வந்து ஒரு வழக்கமான அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல ராஜகம்பீரன், நீங்க அவர் பெரிய கல்வியாளர், சாதாரண ஆளு இல்லைங்க. நீங்க பிடிஆர் மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளா பிடிஆர் பத்தி நீங்க சொல்ல வந்தீங்க இல்ல? அவர் ஜெனுவனா ஆளுங்கிறிய என்ன மாதிரியா? மற்ற பேர்லாம் இந்த மித்த பேர்லாம் சராசரி அரசியல்வாதிகளின் பட்டியலில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவருன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர், சர்வதேச அளவுல ஒரு அரசியல் பேசக்கூடியவர். ஆனா திமுகல ஒரு வந்து தளர்வு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு பாத்தீங்களா? ஜவஹர்லால் சார் அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு? இனிமேல் நாங்க வந்து தனி சின்னத்துல நிற்போம். அது எப்ப? கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் இல்ல சார், உன்னால நாங்க வீணா போயிட்டேன்னு சொல்றாரு. திமுக தரித்திரம் முடிச்ச திமுகனால நாங்க வீணா போயிட்டோம், இல்லாட்டா நாங்க வந்து அமைச்சராக வார்த்தையை பயன்படுத்தாதியா. திமுகவோட அவங்க பயணிச்சதுனாலதான் மனிதநேய மக்கள் கட்சிக்கான அங்கீகாரமே வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. என்ன அங்கீகாரம்? திமுகவுடைய கூட்டணி சார். கட்சி அங்கீகாரம் இல்ல சார், தேர்தல் கமிஷன் கட்சி அங்கீகாரத்தை சொல்லல. அந்த அவங்களுடைய அரசியல் அங்கீகாரம் வந்து சார் என்ன இழுத்து சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. தொடக்கத்தில் அவங்க கூட்டணியில அங்கீகரிச்சாங்க. அந்த அங்கீகரிப்பின் வழியாக தான் அவங்க வளர்ச்சி பெற்றாங்க, அடையாளம் பெற்றாங்க. இந்த தருணத்தில் அவர் வந்து சொல்ல வேண்டியது அவசியம் பண்ண, நாங்க இந்த தனிச்சிடத்தை நிற்போம். இப்போ தேர்தல் கிடையாது. திமுக மறுபடியும் வீறு கொண்டு எழுமா? இல்ல இது இப்போ வந்து தேர்தலுக்காக கிடையாது. இந்த சமயத்துல எதுக்காண்டி அவர் வந்து சொல்றாரு? அவர் அமைச்சரவையில் பங்கேற்க முடியாம போன வருத்தத்தில் இருக்காரு. இல்லைன்னா எதுவும் சொல்றாரு அவரு. அப்ப வந்து திமுக இதை மறைமுகமா இது விடுறாரா இல்லையா? சீன்றாரா இல்லையா? சீண்டல. அவர் அப்பயே தனிச்சின்ன சார் இப்போ சொல்ல வேண்டியது அரசு தனிச்சின்னத்துல இல்லையா போய் எப்படி உதயசூரியன்ல ரெண்டா போக முடியுமா? இப்போ வந்து சொல்ல வேண்டியது அவசியம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் அமைச்சரவையில பங்கேற்க முடியலைங்கிறதா. ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து திமுக தானே வந்து இருக்காரு. சீன்றாரா இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி திமுக ஃபியூச்சர்ல எப்படி முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணுவான்? கண்டிப்பா. சரி, அப்படி கிடையாது. மொத்தமா வந்து எல்லாரும் கடையை சாத்துறாங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிற முடியாது. அது திமுக மீண்டும் வீடு கொண்டு எழுமா எழாதா? முஸ்லீம் லீக் வந்து இந்த கடையை சாத்துட்டான். அது நிரந்தரம் இல்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கொள்கை மாறுபாடு வருது, பிஜேபி அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, இஸ்லாமியருக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வருதுன்னா அந்த நெருக்கடியை எதிர்த்து வந்து மாற்று கருத்தை முன் வைப்பாங்கல்ல. சும்மா மந்திரி வாங்கிட்ட பேசாம இருந்துக்குறாங்களா காலம் போறான்? என்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு ஏதேனும் ஒரு எதிரான ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா வந்து விஜய் அதுக்கு உண்டான இது கொடுப்பாரு சார், குரல் கொடுப்பாரு சார். அதுல நீங்க ஒன்றும் மாற்று கருத்துலாம் வேணாம். நீங்க நம்புறிய? நான் நம்புறேன். உறுதியா நம்புறேன். திமுக வந்து இனிமே முஸ்லீம்களுக்கான பெரிய இது கொடுக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல நீங்க அதோடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா, அவருடைய வலைதளங்களை பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிக்கிறாங்கன்னா கூட்டணியை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கும்ல, வருத்தம். கூட்டணி அவருக்கு வந்து இது ஆட்சி அமைக்கிற எல்லா இதுவும் வந்துச்சா வாய்ப்பு வந்து போனா தப்பு சார். இது வாய்ப்பே இல்லையே. ஆமா. இப்போ வந்து ஒரு இந்த சீட்டு 80 சீட்டு 90 சீட்டு வந்துருச்சுன்னா இவங்க இது பண்ணா தப்பு. ஐயமணல் போச்சு, இது விசிக்கா போச்சா துரோகம்னு சொல்லலாம். இது எந்த அடிப்பில் நீங்க வந்து சொல்ல முடியும்? கண்டிப்பா. துரோகம்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா.
சரி, மொத்தத்தில் மீண்டும் திமுக வீறு கொண்டு எழுமா? அது தன்னுடைய செயல்பாட்டை சேஞ்ச் பண்ணாதான் அது இது பண்ணும். 85 வயசுக்கு இப்போ மேலே உள்ள ஆளுக்கு சீட்டை கொடுக்குறது, அது அந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்கள் பழைய மன்னர்களை வச்சுக்கிட்டு இருக்குது. திருச்சியில் ஒரு மன்னர், தஞ்சாவூரில் மன்னர், இந்த மாதிரி வேலூரில் ஒரு மன்னர், இந்த மாதிரி விஷயங்களை அது இது பண்ணணும், செயல்படும். அந்த மாற்றங்களை செய்கிற போது மீண்டும் எதிர்க்கட்சி அரசியல் அவங்க தானே இருக்காங்க. இளைஞர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. சரி, என்ன அதிமுகவில் வேலுமணி டைவடிச்சிட்டாரு திடீர்னு, நான் எங்கேயும் போவே இல்லை, தாவேக்காகலாம் போகல நான் அப்படின்ட்டாரு. என்ன தாவே இன்னைக்கு சொல்லிட்டாரு சார், அவளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் ஏதோ ஆஃபர் பண்ணுவான்னு நினச்சாங்க, நடக்கலை. காரணம் தூய ஆட்சி கொடுக்கணும்னு இப்போ விரும்புகிறாரு விஜய். இந்த அதிமுக உள்ள சேர்க்கும் போது அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கும்போது அது தூய ஆட்சிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, பொருள், அது அர்த்தமெல்லாம் போயிடும். அந்த அடிப்படையில் அது இது பண்ணுறாரு. மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியலினுடைய திசையை தாவேகா கண்டிப்பா மாத்திருச்சு எல்லாரும் மாத்திருச்சு. இது நீடிக்குதா, நிலைக்குதா, நிர்வாக ரீதியா இது சரியா போகுமா, இதனுடைய எதிர்காலம் இதே ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா, அவங்களுடைய அனுபவமின்மை என்பது அவர்களுக்கு ஏதாவது சிக்கலை உண்டாக்குமா, இன்னும் பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு காலம்தான் அதுக்கு பதிலாக இருக்க முடியும். நம்ம பேசுறது மட்டுமே பதிலாக இருக்க முடியாது. சந்திப்புக்கு நன்றி. வணக்கம்.